வெல்கம் டு கண்ணாடி பார்ட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சில புகைப்படங்களை பார்த்த உடனே நமக்கு நிறைய கேள்விகள் எழுது. திருப்பத்தூர் பக்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமும் அப்படிதான். ஒருத்தர் கழுத்தில் துணி சுற்றி இறந்து கிடந்தாரு. அவர் தூக்கு போட்டுக்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சின்ன செடியில் தூக்கு போட்டுக்கிட்டு எப்படி இறக்க முடியும்னு அந்த புகைப்படத்தை பார்த்த எல்லாரும் கேள்வி எழுப்பினாங்க. ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்ய வேண்டும் எனில் ஒரு மரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு மரக்கன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முடியுமா? ஒரு 25 வயதான சுமார் 5 அடிக்கும் மேல் உயரமுள்ள இளைஞர் ஒருவர் அவரை விட சிறிய மாஞ்செடியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வந்த அந்த புகைப்படம் பல சந்தேகங்களை எழுப்பியது. கழுத்தில் சுருக்கு போட ஒரு கயிறு இல்லை. அந்த இல்லாத கயிற்றை கட்ட அங்கு மரமும் இல்லை, கிளையும் இல்லை. ஆனால் அந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவே பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன. தற்கொலை செய்து கொள்வதற்கான காரணமும் நம்மை அதிர வைத்தது. அந்த இளைஞர் உண்மையிலேயே தற்கொலைதான் செய்து கொண்டாரா, அல்லது யாராவது கொலை செய்து தற்கொலை போல ஜோடித்திருக்கிறார்களா? உண்மையை தெரிந்து கொள்ள நேரடியாக சம்பவம் நடந்த கிராமத்திற்கே புறப்பட்டது நம் கண்ணாடி குழு. வெங்கடேசன் என்பவரது மகன் சந்தோஷ். வீடுகளுக்கு தகர மேற்கூரை அமைக்கும் வேலை செய்து வந்த சந்தோஷ் கடந்த 12ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது வீட்டினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே அலறி அடித்து ஓடிப்போய் பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது. சந்தோஷ் இறந்துவிட்ட அதிர்ச்சியை விட இறந்து போய் கிடந்த கோலம்தான் அவர்களை இன்னும் அதிர வைத்திருக்கிறது. நானும் ஓடினா மாங்காய் மரத்தில் அவங்க சட்டிலே உட்கார வச்சு அப்படியே ஜுருக்கு வச்சுட்டு இருந்தாங்க. சந்தோஷ் பாதி தரையில் அமர்ந்தபடி இருக்க ஏதோ ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டியை கட்டி வைப்பது போல் அவரது கழுத்தை துணியால் கட்டி அங்கிருந்த ஒரு சிறு மாஞ்செடியில் கட்டி வைக்கப்பட்டிருந்தது போலத்தான் இருந்திருக்கிறது. டெத்தான பாடி மட்டும் தான் பார்த்தேன். நான் எனக்கு 7 மணிக்கு தகவல் கிடச்சி. வெடிகாலம் 3 மணிக்கு நான் இங்கே பஸ் விட்டு இறங்கினேன் கோயம்புத்தூரில். அதுக்குள்ளே அடுக்கம்பாறைக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. எங்கள் பையன்கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட நான் பேசவே கிடையாது. இந்த மாதிரி சந்தர்ப்பம் நடந்தது மட்டும்தான் எனக்கு ஃபோனில் சொன்னாங்க. ஆனால் சந்தோஷின் கழுத்தில் இருந்த சுருக்கும் அவரை அப்போது யாரும் அடித்து கொலை செய்ததற்கான தடயங்களும் இல்லாததால் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லியிருக்கின்றனர். ஆனால் தனது மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சந்தோஷின் தந்தை வெங்கடேஷ் காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறார். இல்லை கேஸ் கொடுக்குறதாங்க, கேஸ் கொடுக்குறது தான். இந்த டவுட்டு சாவல சந்தேகம் இருக்குது. இது உண்மையிலே கேஸ் கொடுக்குறது தான். விஜயம் பேரில் ஒரு டவுட் இருக்குங்க. விஜயனா நண்பர்களை பிடிச்சா இதுக்கு என்ன உண்மைன்றது தெரியும். அவங்க மூலியமாக தான் நடந்துருக்குது. ஒரு மணி நேரத்தில் எந்த ஒரு காரியமும் நடக்காதுங்க. ஆனால் 1 மணி நேரத்தில் எல்லா காரியமும் முடிஞ்சிருச்சுன்னா இது உண்மையான ஒரு டவுட்டு இருக்குது. சந்தோஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்ட அந்த தோட்டப்பகுதிக்கு சென்றோம். சந்தோஷின் உறவினர் ஒருவர் அழைத்து சென்று அந்த மாமரக் கன்றை நமக்கு காட்டினார். 6 மணி வரைக்கும் இது நம்ம நாள்தான் இங்கே இருந்தான். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு பின்னால் இரட்டின பின்னால் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. 7-8 மணிக்கு தான் சார். அங்கே போலீஸ் வண்டி வந்ததே நம்ம வீட்டாண்டா நின்று பின்னால்தான் எனக்கு தெரியும். அந்த மாங்கன்று நடப்பட்டு ஓராண்டோ அல்லது 2 ஆண்டுகளோ தான் ஆகியிருக்க வேண்டும். இன்னும் பூத்து காய்க்க கூட செய்யாத அந்த பிஞ்சு மரத்தில் தூக்கிட்டு ஒருவர் சாவது என்பது சாத்தியமே இல்லை என்றுதான் தோன்றுகிறது. அந்த சந்தேகம் சந்தோஷின் தந்தை மற்றும் உறவினர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. இது விஜயன் தான் பண்ண வேலையை, வேறு யாரும் இதுக்கு உடந்தையே கிடையாது. ஏன் அப்படி ஒருவர் மீது மட்டும் சந்தேகப்பட வேண்டும்? அவர்கள் அப்படி சந்தேகப்பட தகுந்த காரணம் மட்டுமல்ல, அதிர வைக்கும் காரணமும் இருக்கிறது. சந்தோஷ் தற்கொலை செய்து கொள்ள காரணமாக சொல்லப்பட்டதும் சந்தோஷ் தரப்பினர் கொலை என சந்தேகப்படவும் இருப்பது ஒரே காரணம்தான். அது சந்தோஷ் செய்த மன்னிக்க முடியாத அதிபயங்கரமான ஒரு குற்றம்தான். சம்பவம் நடந்த அன்று மாலை சந்தோஷ் செய்த காரியம் ஊரையே கூசவும் பதறவும் வைத்தது என்றால் மிக இல்லை. சந்தோஷ் இறப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பு
ஒரு 6 வயது சிறுமியை தனக்கு தங்கை முறை என்று கூட பார்க்காமல் பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறான். 3 மணி இருக்கும். பிள்ளைக்கு அம்மா வந்து கூட்டின்னு வந்துச்சு குழந்தைய. இந்த மாதிரி பரவாயில்லையா, உங்கள் மச்சான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிச்சு. சரிம்மா, அது செஞ்சது தப்பு தான், சரி இந்த காசு கொடுக்குறேன், ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போய் பாரு, மற்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை என்கிட்ட காசுக்குது, நான் கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அங்கே உடனே மச்சான் மகனே ஒருத்தங்கிறான். சரி, அவனை கூட கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. சரி போயிட்டாங்களே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், 5 மணி இருக்கும். 5 மணிக்கு நான் பால் கறக்கிறதுக்கு மாடுங்க ஓட்டின்னு வந்தேன். பால் கறக்கிறதுக்கு போகும்போது கூட அந்த பையனை பார்த்தோம். சரின்ட்டு நான் எதுவும் கேட்கல. சரி, நம்ம எப்பயுமே அவங்ககிட்ட நான் பேசுகிறதில்ல, இது எப்பயுமே பேசுறதில்லை. எங்கள் வீட்டில் தான் திட்டி, ஏன்டா அப்படி பண்ணினா அதுதான் 2 அடி அடித்து அனுப்பிச்சிட்டாங்க. வலியில் அலறி துடித்த சிறுமியை உயிரோடு மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்திருக்கின்றனர். பிறகு மேல் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். 6 மணிக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நடந்திருக்குடா பாப்பாளுக்கு, போயிட்டு என்ன ஏதுன்னு பாடுறான்னு. அவன் வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். உடனே அங்கேருந்து போலீஸ் ஃபோர்ஸ் வந்திருக்கு. போலீஸ் ஃபோர்ஸ் வந்த பின்னாடி நான் நைட்டு 9 மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புனேன். நேராக கிளம்பி தருமபுரி ஜிஹெச்சுக்கு வந்து பார்த்தேன். சந்தோஷம் அவரும் உறவினர்கள்தான் என்பதால் காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டாம் என சந்தோஷின் மாமா சொல்லியிருக்கிறார். ஆனால் பெத்த மனம் கேட்குமா? உடனடியாக காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் சிறுமியின் தந்தை. அப்புறமா எங்கள் அக்காவங்களுக்கு கூப்பிட்டு பேசினேன். போலீஸ் கேஸு இதெல்லாம் வேணாம், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் வாங்கன்னாங்க. என்னதான் இருந்தாலும் உன் பொண்ணாக இருந்தாக்க நீங்கள் சும்மா இருப்பீங்களா? என் பொண்ணுக்கு நடந்தது அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்ட்டு நான் கேஸ் கொடுக்க சொல்லிட்டேன் சார். காவல்துறை அதிகாரிகளும் உடனடியாக சந்தோஷை தேடி வந்து அவரது மாமா வீட்டில் விசாரித்திருக்கின்றனர். அப்படி போலீஸ் வந்து விசாரிக்கும் போதே சந்தோஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வந்திருக்கிறது. கந்திலி இன்ஸ்பெக்டர் வந்து உக்காந்துருந்தார். சரின்ட்டு அவர் வந்து உக்காந்து என்னை விசாரிச்சிருந்தார், என்ன இது எப்படி என்ன. நான் அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். உடனே இன்ஸ்பெக்டர் சார் காப்பி இதே மாதிரி காப்பி குடிச்சிட்டு கிளம்புனார். அது வெளியும் போனார். பெரியசாமி இந்த மாதிரி ஜுருக்கு வச்சுக்கினார், பையன் ஜுருக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். குழந்தையிடம் முறைகேடாக நடந்த விஷயத்தில் பயந்து போய் சந்தோஷ் தற்கொலை செய்து கொண்டதாக சொன்னார்கள். ஆனால் சந்தோஷின் சடலம் கிடந்த நிலை சந்தேகத்தை கிளப்புவதாகவே இருந்தது. சந்தோஷை விசாரிக்க வந்த காவல்துறையினரால் கடைசியில் சந்தோஷின் சடலத்தை தான் மீட்க முடிந்திருக்கிறது. உடனடியாக சந்தோஷின் சடலத்தை திருப்பத்தூர் அரசு பொது மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். சந்தோஷ் செய்த குற்றத்தை சந்தோஷின் தரப்பில் யாரும் மறுக்கவோ நியாயப்படுத்தவோ இல்லை. ஆனால் சட்டமும் நீதியும் அந்த தண்டனையை வழங்கியிருக்கலாமே என்பதுதான் அவர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது. குற்றம் வந்து யாருமே ஒத்துக்க முடியாது, மிகப்பெரிய தவறு தான். அந்த தவறை வந்து நியாயப்படுத்தணும்னு நானே சொல்ல முடியாது, ஏன்னா அது மிகப்பெரிய தவறு தான். ஆனால் தவறுக்கு உண்டான தண்டனையை வந்து கோர்த்து கொடுக்கலாம். ஆனால் உடனடியே நீ தண்டனை கொடுக்குற மிகப்பெரிய குற்றம் தானே. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி சில மர்ம மனிதர்கள் குழந்தைங்களை கடத்த கிளம்பி இருப்பதா நிறைய தகவல்கள் உலா வந்தது. இதனால பல வெளியூர் மக்கள் உள்ளூர் மக்களால் அடிச்சு கொல்லப்பட்டாங்க. இதுல பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அப்பாவிங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஆபத்தா இருக்கிறவங்க முகம் தெரியாத மர்ம மனிதர்களா இல்ல முகம் தெரிஞ்சவங்களா? கண்டிப்பா முகம் தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். சந்தோஷ் போன்ற முகம் தெரிஞ்சவங்க தான் நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமான ஆபத்தா இருக்காங்க. சந்தோஷோட அப்பாவை நம்ம சந்திச்சப்போ சந்தோஷ் செஞ்சது ஒரு பெரிய தப்புன்னு அவர் சொன்னாரு. ஆனா தன்னுடைய மகன் தற்கொலை செஞ்சுக்கல, எந்த விசாரணையும் இல்லாம அவர் அடிச்சு கொல்லப்பட்டாருன்னு சொன்னாரு. அப்போ சந்தோஷ் எப்படி தூக்கில தொங்க விடப்பட்டாரு? இது யார் செஞ்சது? சந்தோஷின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வரவில்லை. வந்த பிறகு இது கொலை வழக்காகவும் மாறலாம். அப்படி கொலை என ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால்
ஆத்திரத்தில் நடந்த கொலை என்றாலும் கொலையாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். அதனால் சம்பந்தப்பட்டவர்களும் அவர்களது குடும்பமும் பாதிக்கப்படும் அபாயமும் இருக்கிறது. டெய்லி ஒரு 500 600 சம்பளம் தான். விஜயனோட தான் போயிருந்தான், என்னோட தனிப்பட்ட முறையிலையும் போவான். டெய்லி கூலி தான். இதனால் பகை வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க, வேறு எதுவும் பகை கிடையாது. நம் ஊரில் தொடர்ச்சியாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் நம் மக்கள் மத்தியில் சட்டம் சரியில்லை, தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் என்ற குரல்கள் அதிகமாக ஒலிக்கின்றன. சைல்டு அபியூஸ்க்கு வந்து வி ஷுட் கிவ் சவுதியில் இருக்கிற மாதிரி கல் போட்டு சாப்பிட்டுக்கணும். மரண தண்டனைன்றது கரெக்டான விஷயந்தான். ரொம்ப கொடூரமான தண்டனையாக இருக்கணும் அவங்களுக்கு. இந்த ஈஸியாக மரணன்றது ஒரு செகண்டில் வர்றது, அது அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த தண்டனை இருக்கக்கூடாது. தற்போது நமது இந்திய தண்டனை சட்டங்களும் குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு என்ன மாதிரியான கடுமையான சட்டங்களும் தண்டனைகளும் இருக்கின்றன என்பதை கேட்டோம். இந்த போக்சோ ஆக்ட் வந்து 2012 வந்துச்சு. 2012 வந்து இன்றைக்கி 2020 வந்துருச்சு. ஏறக்குறைய 8வது வருஷம் நம்ம இப்போ நடந்துகிட்ருக்கு. 8 வருஷத்தில் இந்த போக்சோ ஆக்டில் இருக்கக்கூடிய இந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி மெக்கானிசம்ஸை நாம் இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கோம். குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கும். சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக பேசியிருக்கணும், நம்ம கடுமையாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக வந்து 12 வயசுக்குள்ளே இருக்க ஒரு குழந்தைனாக்கா அந்த குற்றவாளிக்கு வந்து மரண தண்டனை. இவ்வளவு சட்டங்களும் தண்டனைகளும் இருந்தபோதும் நம் மக்கள் மத்தியில் சில திரைப்படங்கள் மூலமும் இன்னும் பிறவற்றின் மூலமும் குற்றங்கள் குறைய வேண்டுமானால் தண்டனை மரண தண்டனை அளவுக்கு உச்சபட்சமாக இருக்க வேண்டும், உடனடியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவே சில மாதங்களுக்கு முன்பு தெலுங்கானாவில் பிரியங்கா ரெட்டி என்ற பெண் மருத்துவரை வன்புணர்வு செய்து எரித்து கொலை செய்த குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்த தெலுங்கானா போலீஸை மக்கள் சமூக வலைதளங்கள் முழுவதும் பாராட்டியதை காண முடிந்தது. பெரும்பாலும் அரபு நாடுகளின் சட்டங்களையும் தண்டனைகளையும் முன்வைத்து நம் இந்திய சட்டத்தையும் தண்டனையையும் பற்றி பேசுவார்கள். ஆனால் அங்கு உண்மையில் கடுமையான தண்டனையை அளித்தும் இன்னும் குற்றங்கள் நிற்காமல் தொடர காரணம் என்னவென்றே நாம் யோசிப்பதில்லை. அரபு நாடு நிறைய வீடியோ கூட வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோ வரும், கொண்டு ஜீப்பில் கொண்டு நடுரோட்டில் மக்கள் முன்னாடி சுடுவாங்க. ஆனால் அப்படி நடந்தால் கூட இன்றைக்கு வரைக்கும் பெரிய ஆய்வுகள் எதுவுமே கிடையாது. இது மாதிரி கடுமையான தண்டனைகள், அதுவும் குறிப்பாக பப்ளிக்கில் வச்சு கொள்றதுனால இந்த செக்ஷுவல் அபியூஸ்லாம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஆய்வுமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து அந்த நேரத்துக்கு பயத்தை உருவாக்கலாம். அதுவும் குறிப்பாக செக்ஷுவல் அபியூஸை வந்து நீங்கள் வந்து திருட்டு கொலை மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா திருட்டு கொலையெல்லாம் வந்து முன்னே திட்டமிட்டு ஒரு காரணத்திற்காக செய்கிறது. ஆனால் செக்ஷுவல் அபியூஸஸை பொறுத்த வரைக்கும் பல நேரங்களில் அந்த ஸ்ப்ளட் ஆஃப் த மூமெண்ட் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உணர்ச்சி உந்துதலாக நடக்கக்கூடிய விஷயம். சில நேரம் பின்னாடி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு இது நினைக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து திருத்துவதற்கான வழிகளை தேட வேண்டுமே தவிர கொள்வதற்கான வழிகளை தேடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன சொன்ன மாதிரி இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள்னால குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மரண தண்டனை குறிப்பாக நிர்பயா சம்பவம் இல்லை, அதுக்கப்புறம் மரண தண்டனை அப்படின்ற பேச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி குழந்தைகளை அப்யூஸ் பண்ணிட்டு கொண்டுட்டு போகிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் அப்யூஸ் ஜாஸ்தியாக வந்தது. ஃபஸ்ட் அப்யூஸ் கேசஸ் நிறையா பதிவாகிட்டு இருந்துச்சு. இப்போ அப்யூஸ் பண்ணி கொல்ற கேசஸ் நிறையா பதிவாகிருக்கு. ஏன் அப்படின்னாக்கா சாட்சியை கொண்டுட்டு போயிடுறது. டெல்லியில் நிர்பயா வழக்கில் நீதிமன்றம் முறையாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது. அந்த தண்டனையை நாடே வரவேற்று மகிழ்ந்திருக்கிறது. அப்படி சட்ட ரீதியாக குற்றவாளிகளை தண்டிப்பதை கொண்டாடும் மனப்போக்கே குற்றங்களை குறைக்கவும் அப்பாவிகள் பிழைக்கவும் சரியான தீர்வாக இருக்க முடியும். பொதுவாக பாலியல் குற்றங்களுக்கு காரணமாக பாலியல் வறட்சி, பாலின விகிதாச்சார குறைவு போன்றவைகள் சொல்லப்பட்டாலும் ஒருவனுக்கு எதுவும் அறியாத பச்சை மண்ணான குழந்தையின் மீதே பாலியல் வக்கிரம் வருகிறது என்றால் உண்மையில் அதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? வயசுக்கு வராத குழந்தைங்களை ரேப் பண்ணுறது, அதுக்கு ஆங்கிலத்தில் பீடோஃபிலியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு மன நோய் தான். பொதுவாக ஒரு ஆணுக்கு ஒரு வயசுக்கு வந்த பிறகு வயசில் இருக்கிற பொண்ணை பார்த்தா தான் செக்ஷுவலாக ஆசை வரணும். இது இயற்கை. ஆனால் இவங்களுக்கு வயசுக்கு வந்த பொண்ணை பார்த்தா ஆசை வராது, வயசுக்கு வராத பொண்ணை பார்த்தா தான் ஆசை வருது.
ஆங்கிலத்தில் பாராஃபிலியான்னு சொல்லுவாங்க. அதாவது சமுதாயத்தையோ லாயோ எதிர்த்து அதை மீறி பண்ணக்கூடிய செக்ஸ் செயல்பாடுகள் பாராஃபிலியான்னு சொல்லுவோம். இப்போ உதாரணம் சொல்கிறேன். பஸ் இருக்குது, சிட்டி பஸ்ஸு. இல்லை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே ஃப்ரண்ட்டில் இடம் இருந்தாலும் போக மாட்டான். லேடிஸ் நிறையா நிற்கிற இடத்துல வந்து உரசல் ஏற்பட்டு அங்கே நிறுத்திட்டு இருப்பான். அது ஒரு விதமான பாராஃபிலியா, ஃப்ராட்டரிசம்னு சொல்லுவாங்க. 54 வகை இந்த மாதிரி பிஹேவியர் இருக்குது. லீகலாக இல்லாதது, முறையேற்றது. அதான் பீடோஃபிலியா ஒன்று. பாதிக்கப்பட்ட சிறுமியின் அப்பா சொல்லும்போது அண்ணன் முறையான சந்தோஷ் எப்போதும் தன் குழந்தையோடு கொஞ்சி விளையாடுவான். குழந்தையும் அவனுடன் அதிகம் விளையாடும். ஆனால் அவன் இப்படி செய்வான் என நினைக்கவில்லை என்கிறார். இப்போ 2017 தான் கடைசியாக வந்த நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அதில் தமிழ்நாட்டில் எடுத்த அந்த ஒரு 3000 ஏற்கனவே 3000 வழக்குகள் வந்து தமிழ்நாட்டில் பதிவாயிருந்தது. அந்த 3000 வழக்குகளை வந்து எடுத்து ஆய்வு செஞ்சதில் 99.5% வழக்குகளில் யாரால் குழந்தை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்கக்கா, குழந்தைக்கு தெரிந்தவர்களால் தான். பேராஃபிலியா இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமுன்னா ரொம்ப கஷ்டசாத்தியம். ஏன்னா முதல்ல அவங்க மனசில் வந்து செக்ஷுவல் ஃபீலிங்ஸை அடக்கணும். அதுக்கு வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, அவங்களுக்கு ஆன்டி மேல் ஹார்மோன் மருந்து கொடுத்து, சைப்ரோட்டிசான் அசிட்டேட், மெட்ராக்சிப்ரொஜெஸ்டரான் இருக்குது மருந்துகள், ஆன்டி ஆண்ட்ரோஜன் சொல்லுவோம். அதை கொடுத்து அவனுடைய ஆணுடைய ஹார்மோன் லெவல் டோட்டலாக குறைச்சிடணும். 2வது கேஸ்ட்ரேஷன், அதாவது ஆணுடைய விதையை கட் பண்ணி எடுத்துடுறது, அதாவது ஹார்மோனே வராமல் பார்க்குறது. இதுவும் சட்ட ரீதியாக அந்த அளவுக்கு சுலபம் கிடையாது. 2வது இதுலேயும் பக்க விளைவுகள் இருக்குது. ஆகையினால ஆக மொத்தத்தில் கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. நம் குழந்தைகளை எவ்வளவு நெருங்கியவர்களாக இருந்தாலும் பெற்றோரது கண்காணிப்பு மிகவும் அவசியமாகிறது. இதுக்கெல்லாம் பெற்றோர்களுக்கு முதல் எஜுகேஷன் தேவைப்படுது, குழந்தைங்க அதுக்கு பிறகு தேவைப்படுது. இப்போ பர்சனல் சேஃப்டி எஜுகேஷன் முக்கியமாக எல்லா குழந்தைகளும் தேவைப்படுது. ஏன்னா இதில் மட்டும் கிடையாது, மற்ற வகையான அப்யூஸ் இருக்கு இல்லையா, சைல்டு அப்யூஸ், சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது தேவைப்படுது. இது முக்கியமாக இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, சமுதாயத்தை ஏற்றுக்கிறதுக்கு சமுதாயத்துக்கு மனசு வரணும். இது முதல்ல இந்த மாதிரி நம்ம ஊரில் நடக்குது, அது நம்ம கலாச்சாரத்தில் வராது, நம்ம ஊரில் வராது அப்படின்னு வாதாடுறாங்க. எல்லா ஊர்லேயும் நடக்கிற மாதிரி நம்ம ஊர்லேயும் நடக்குது. நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம மறைச்சி வச்சுக்கிட்டால் பிரயோஜனம் கிடையாது. அவன் தெரிஞ்சவன் பண்ணவன் சொந்தக்காரு, அதனால் குடும்ப மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி மறைச்சி வைக்காதீங்க. அது குடும்பஸ்தனாக இருக்கட்டும், ரொம்ப தெரிஞ்சவனாக இருக்கட்டும், 3வது மனுஷனாக இருக்கட்டும், என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்க, தயங்காதீங்க. உங்கள் குழந்தையோடைய பாதுகாப்பு முக்கியம் உங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணாதான் நம்ம ஊரில் இந்த சைல்டு மொலஸ்டேஷன், சைல்டு செக்ஷுவல் ரேப் அப்படின்னு சொல்கிற மாதிரியே அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சந்தோஷ் செய்த குற்றத்திற்கு நிச்சயம் நீதிமன்றமே கடுமையான தண்டனையை வழங்கியிருக்கும். அவனே மன உளைச்சலிலோ பயத்திலோ தற்கொலை செய்திருந்தாலும் யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் விசாரணையின் முடிவில் கொலை என தெரிய வந்தால் குழந்தையை நாசம் செய்துவிட்டானே என்று ஆத்திரத்தில் கொலை செய்துவிட்டதாக புரிந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களும் அவர்களது குடும்பமும் பாதிக்கப்படுமே என்பதுதான் இன்னும் கவலையளிக்கிறது. இன்றைக்கி மக்களே சட்டத்தை கையில் எடுக்கிறாங்கன்றப்ப அது உண்மையாகவே வந்து சட்டத்தை மக்கள் மதிக்கவில்லை, அதாவது நம்பிக்கை இல்லாமல் போகிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் உண்மையாக அதுதான். ஏன்னா இன்றைக்கி வந்து பல நேரங்களில் வந்து இவன் கோர்ட்டில் போய் தப்பிச்சு வந்துடுவான், இல்லை போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்க, இது போய் போலீஸ் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க, இது மாதிரி இல்லாட்டி போலீஸ் வந்து பேசி அனுப்பி விட்டுடுவாங்க. இந்த நம்பிக்கை இன்மையுடன் விளைவு தான் இது மாதிரியான இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் நடக்கிறதுக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். ஸோ எப்போ வந்து இந்த நீதி பரிபாலன முறை, இன்றைக்கி நடக்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய முறை அப்படின்றது நம்பிக்கைக்குரியதாக மாறுகிறதோ அன்னைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அப்படின்றது குறையும். ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டம் தான் எல்லாத்துக்கும் மேலானது.
ஆனால் ஒரு சர்வாதிகார ஆட்சியில் இல்லை ஒரு மன்னர் ஆட்சியில் அப்பப்போ எடுக்கிற முடிவுகளுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் இருக்கும். நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு, சட்டத்தோட ஆட்சி தான் இங்கே. ஆனால் சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய தாமதிக்கும் போது நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. குறிப்பாக ஒருத்தர் தப்பு செய்யும் போது அவரோட கை வெட்டணும், கால் வெட்டணும், நடு ரோட்டில் தூக்கில் போடணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் மக்கள் மத்தியில் உருவாக ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப ஆபத்தானது. மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.